இந்த பதிகத்திலே அடியாரெல்லாம் இறைவனோடு சென்று விட்டார்கள். மாணிக்க வாசகர் மட்டும் அந்த ஜோதியிலே போகாமல் நில் என்று இறைவன் கூறிவிட்டார். அந்த ஜோதியானது மறைந்து விட்டது. இறைவன் அசரீரியாக தில்லைக்கு வா என்று சொல்லி மறைந்து போகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே எனக்கு அடைக்கலம் கொடுப்பாயா என்று அடைக்கல பத்து என்கின்ற தலைப்பிலே இந்த பாடலை பாடுகிறார். அதுக்கப்புறம் சுவாமி தில்லைக்கு எழுந்தருளுகிறார். அங்கதான் பாவையை பாடிய வாயினாலே கோவையை பாடுக என்று அருளுகிறார். ஏன்னா அவரை சாமி கூப்பிடல, அவருடைய பணி இன்னும் நிறைவு பெறல. ஏன்னா அவர் திருவாசகம் பாடணும், திருக்கோவையார் பாடணும், திருக்கோயில் கட்டணும், இப்படிலாம் ஒவ்வொரு பணி அவருக்கு இருந்தது. அதனால அவரை அடியாரோட அழைத்து கொண்டு செல்லவில்லை. அதுபோல நாமும் இந்த திருப்பணியெல்லாம் செய்தோம் என்று சொன்னால் இறைவன் நிச்சயமாக நமக்கும் ஒரு அழைப்பு கொடுப்பார் என்று இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய நஞ்சுண்டேச பெருமானை மனதினாலே வணங்கி இப்பொழுது தில்லைக்கு வருகின்ற மாணிக்க வாசக பெருமான் திருச்சிற்றம்பல கோவையாரை விண்ணப்பம் செய்கிறார். 371. இது தொடர் விண்ணப்பம். இந்த தொடர் விண்ணப்பத்தை இப்பொழுது நாம் விண்ணப்பம் செய்வோம்.